சிற்பி ஒருவர் தான் சென்ற வழியில் ஒரு கடை அருகே ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்றை பார்த்தார். அதை பார்த்ததும் மகிழ்ச்சியடைந்தார். அந்த கடைக்காரரிடம் சென்று, ஐயா, இந்த பாறாங்கல்லை நான் எடுத்துச் செல்லலாமா என்று கேட்டார். தாராளமாக எடுத்துட்டு போங்க, இது இருப்பதால் தான் போவோர் வருவோரெல்லாம் தடுக்கி விழுகின்றனர் என்றார் கடைக்காரர். சந்தோஷமாக அதை எடுத்துச் சென்ற சிற்பி அதனை ஒரு கடவுள் சிலையாக செதுக்கினார். அதன் அழகில் மயங்கிய பலரும் அதனை வாங்க போட்டி போட்டனர். அவர்களுக்குள் கல்லை கொடுத்த கடைக்காரரும் இருக்கவே அந்த கடைக்காரருக்கே அந்த சிற்பி சிலையை கொடுத்தார். சிலையை வாங்கிய கடைக்காரர், இந்த அழகான சிலையை வடிக்க எந்த மலையிலிருந்து கல் எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டார். சிற்பி அமைதியாக சொன்னார், ஐயா, தாங்கள் கடைவாசலில் இடையூறாக இருப்பதாக சொல்லி எனக்கு கொடுத்தீர்களே, அந்த கல்தான் இது. உங்களுக்கு தடைக்கல்லாக தெரிந்தது, என் பார்வையில் கடவுளாக தெரிந்தது. அதை தேவையில்லாத பகுதிகளை செதுக்கி தள்ளி உள்ளே இருந்த சிற்பத்தை வடிவமைத்தேன் என்றார். இதேபோல்தான் நாமும் நம் வாழ்வில் கோபங்களையும் பயனற்ற தேவைகளை இல்லாத வார்த்தைகளையும் நீக்கினால் பலர் விரும்பும் வகையில், எல்லோரும் போற்றும் வகையில் வாழலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.